டெல்லி சுல்தானேட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சில ஹிஸ்ட்ரியில வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க்ஸ். ஸோ போத் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட், மிடிவல் இது எல்லாமே சேர்த்து வரும். அதில் நமக்கு டெல்லி சுல்தானேட்ஸ் ஒரு பார்ட்டாக இருக்கு. டெல்லி சுல்தானேட்ஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் எது இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்லையும் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தானேட்ஸ். யார் இந்த டெல்லி சுல்தானேட்ஸ் அப்படின்னா டெல்லியை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, என்ன ரீசன்னால வந்தாங்க, எப்படி மன்னர்கள் அப்படின்ற மாதிரி ஆட்சி அமைச்சாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானியர்களை பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா அல்பெருனி எழுதின ஒரு புத்தகம். இவர் கஜ்னி முகமது இந்தியாவுக்கு வந்த டைம்ல இவரு கூடயே வந்திருப்பாரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து. ஓகே. ஸோ அதுல இஸ்லாமிய படையெடுப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 712 நடந்திருக்கும். முகமது பின் காசிம் அப்படின்ற ஒரு 17 வயது ஒரு சின்ன பையன் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். இவர் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னா இந்தியாவுடைய மேற்கு பகுதியான சிந்து பகுதியில தாஹீர் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த சிந்து பகுதிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிராமணபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னா அங்க பெரும்பாலும் அரச பதவிகள், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் எல்லாம் யார் இருப்பா அப்படின்னா பிராமணர்கள் தான் ஆதிக்கம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு இந்த தாகீருடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பிராமணபாத் அப்படின்ற பகுதிய புத்த மதம், அதாவது புத்த மதத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றி இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மேற்கு பகுதியில நமக்கு அரபிக்கடல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த அரபிக்கடல் பகுதியில ஒரு கடற்கொள்ளையர்களால ஒரு தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த தாக்குதல்னால யாரு அஃபெக்ட் ஆயிருப்பா அப்படின்னா ஹஜ் பின் யூசுப் அப்படின்ற ஒரு ஆள். ஓகே. அவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய நபர். அவர் வந்து அந்த கடற்கொள்ளையர்கள் அவங்களுடைய கப்பலை வந்து தாக்கியிருப்பாங்க. இப்ப இந்த பகுதிக்கு ஆட்சியாளரா இருக்கக்கூடியவர் தாகிர். அப்போ அங்க ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது யாரு தட்டி கேட்கணும்? இந்த தாகிர் அப்படின்றவர் தான் தட்டி கேட்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அது கண்டுக்காம விட்டுருப்பாரு. இதனால என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த ஹஜ் பின் யூசுப் அப்படின்றவர் இருக்காரு இல்லையா, முதல்ல ஒரு 2 ஃபோர்ஸ் அனுப்பி வைப்பாரு. தரை வழியாவும் கடல் வழியாவும் அனுப்பி வைப்பாரு. அந்த 2 ஃபோர்ஸுமே தாகிரால தகர்க்கப்பட்டு திரும்ப அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தன்னுடைய மருமகனான முகமது பின் காசிம், அதாவது 17 வயது தான் அவருக்கு. அவ்வளவு சின்ன வயசுலயே இவரை நம்பி ஒரு ஒரு பகுதியை கைப்பற்றுறதுக்கு அட்டாக் பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாரு யாரு, ஹஜி பின் யூசுப் அப்படின்றவர். இந்த முகமது பின் காசிம் வராரு. ஒட்டகப்படை கிட்டத்தட்ட ஒரு 6000 குதிரைப்படையை கூட்டிட்டு எங்க வராரு அப்படின்னா அந்த தாகிரை அட்டாக் பண்றதுக்காக வராரு. அப்போ தாகிருக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு கூடயே இருந்த ஒரு முக்கியமான அமைச்சர் இவருக்கு எதிராக மாறுறாரு. இப்போ தனக்கு அவங்க ஊர்லயே சொந்த சப்போர்ட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் எதிரியும் வந்துகிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா தாகிரால முகமது பின் காசிமோட தாக்குதலை தவிர்க்க முடியல. அப்புறம் தாகிர் என்ன பண்றாரு அப்படின்னா தப்பிச்சு ரோஹ்ரி அப்படின்ற இடத்துக்கு ஓடி போயிடுறாரு. இருந்தாலும் ஓடி போனாலும் விடாம இந்த முகமது காசிம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை தேடி போய் அட்டாக் பண்ணி கொன்றுவார். இப்போ இந்த சிந்து பகுதி என்ன ஆகுது அப்படின்னா முகமது பின் காசிமுடைய கண்ட்ரோல். ஒரு 3 நாள் தொடர்ந்து இவங்க தான் அந்த பகுதியில கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க தான் கைப்பற்றிட்டாங்களே, எதுக்கு கொள்ளை அப்படின்ற ஒரு சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் அப்படின்றது இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவுல ஆட்சி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பகுதிக்கு தாக்குதல் நடத்த போனாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை 5 பங்கா பிரிப்பாங்க. அந்த 5 பங்கா எதுக்கு பிரிப்பாங்க அப்படின்னா அந்த 5ல ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அத கலீஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவம். யார் இந்த கலீஃபா அப்படின்னா நம்ம போப்பாண்டவர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாவும் மதம் ரீதியாவும் ஒரு தலைவர் தான் இந்த கலீஃபா வென்றவங்க. அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் 4 பங்கு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இந்த தாக்குதல் நடத்தும் போது அந்த வீரர்கள் அவங்களுக்கான சம்பளம், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு இது எல்லாமே எதை வச்சுதான் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கொள்ளையடிக்கிற பணத்தை வச்சுதான் கொடுப்பாங்க. அப்ப போகணும், கொள்ளையடிக்கணும், செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அவங்க ஊருக்கே போகணும். இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிந்த பகுதியில இருந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மக்கள் கிட்ட சொல்றாங்க இந்த முகமது காசிம்
உங்களை வந்து நான் மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு 3 நாள் இப்படி கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவுக்கு அந்த தேபால் துறைமுகத்தை கைப்பற்றி அவர் இது பண்ணி அந்த 3 நாள் கண்டினியூவா கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது இவர் ரிட்டர்ன் போயிட்டார் ஆப்கானிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு யாருமே வரலையா அப்படின்னு கேட்டா, கஜினி முகமது ரொம்ப பயப்படக்கூடிய ஆள். நம்மலாம் பார்த்தே பயப்படக்கூடிய ஆள் அப்படின்றா இந்த கஜினி முகமது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் வரலாறையும் இவரை பத்தி அப்படி பண்ணார், இப்படி பண்ணார் நிறைய கதைகள்லாம் இருக்கு. இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவரு ஒரு 32 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அந்த 32 ஆண்டுகள்ல 17 முறை எங்க போயிருப்பாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஓகே. யார் இந்த கஜினி முகமது? கஜினி அப்படின்றது ஒரு பேரு கிடையாது. அது ஒரு இடத்துடைய பேரு. முகமது அப்படின்றதோட ஒரு பேரு. இவருடைய அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, சபுக்தஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த ஆப்கானிஸ்தான்ல அந்த அரேபியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து தன்னை சுதந்திர அரசுகளா வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாமானித் அப்படின்ற ஒரு பகுதியில ஆலிப் தி ஜின் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் சுதந்திர சுதந்திர அரசுகளா போகும்போது, தானும் சுதந்திர அரசா போறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துருவாரு. அப்படி பிரிஞ்சு வந்த சமயத்துல, ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதி தான் கஜினி. அத கைப்பற்றி அந்த பகுதிக்கு தன்னை அரசரா அறிவிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அலப்திஜின் வந்து இறந்து போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவருடைய வாரிசுகள் ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. அண்ட் அது சக்சஸ்ஃபுல்லாவும் போய் முடிஞ்சிருக்காது. அண்ட் அடுத்தது தான் யார் வருவா அப்படின்னா, கஜினி முகமதுடைய அப்பாவான சபுக்தஜின் அப்படின்ற ஒருத்தர் வருவார். ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, கஜினி முகமது கஜினி பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் கைப்பற்றுற பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா இந்தியாவுல, அந்த பகுதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, கஜினிய தான் வந்து ஆளுநரா போட்டிருப்பாரு. அதுல ஒரு பகுதி தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அனந்தபாலர் இந்த பகுதிகள், அப்புறமா வந்து பஞ்சாப் இந்த பகுதிகள் எல்லாம் கைப்பற்றுவாரு. அதுக்கப்புறமா ஷாஹி அரசரான ஜெயபாலர் இவர தோற்கடிச்சு அந்த பகுதியை கைப்பற்றுவாரு. இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே கஜினி முகமது ஆளுநரா போட்டுறாரு. இப்போ சபுக்தஜனுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த அரசரா வந்து அறிவிக்கணும். கஜினி முகமதுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பாரு. இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர் தம்பி இருப்பாரு. இப்போ கஜினி முகமது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பா இறந்து போற தருவாயில அவரு வந்து எங்க இருக்காரு அப்படின்னா, குரசன்ல இருப்பாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ உடனே அரசர அறிவிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, கஜினி முகமதுடைய தம்பியான இஸ்மாயில அரசரா வந்து அறிவிச்சுடுறாங்க. இப்போ கஜினி முகமதுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ தெரிய வந்ததுனால என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, கஜினி முகமது வந்து தன்னுடைய தம்பிய தோற்கடிச்சு, தான் தான் வந்து அரசரா வரணும். நான் தான் மூத்த பிள்ளை அப்படின்ற மாதிரி அவர தோற்கடிச்சு அரசரா வந்து வந்துருவார். அண்ட் கஜினியோட தாக்குதல்கள்ல ரொம்ப முக்கியமான தாக்குதல் அப்படின்னா, 1018ல மதுரா, கன்னௌஜ் பகுதியில இருக்கக்கூடிய மதுராவ வந்து கைப்பற்றுவாரு. அண்ட் இன்னொரு தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா, 1025ல சோம்நாத் கடற்கரை அப்படின்னக்கூடிய ஒரு கோயில் இருக்கும். அங்க கடற்கரை குஜராத்ல ஒரு கடற்கரை கோவில் இருக்கும். சோம்நாத் கோவில். அந்த கோவில தாக்குதல் நடத்தியிருப்பாரு. அண்ட் இந்த கோவில பத்தி நம்ம ரீசென்ட்டா நியூஸ்லயுமே பார்த்திருப்போம். என்னன்னா, இந்த கோவில் வந்து தகர்க்கப்பட்ட கோவில். திரும்ப மறுகட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. திரும்ப சீரமைச்சிருப்பாங்க. அந்த சீரமைச்சு அதோடைய 75வது வருஷம் வந்து மே மாசம் இந்த மந்த் முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட செலிப்ரேஷன் வந்து குஜராத்ல பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, கஜினி முகமது உடம்பு சரியாம இருந்து இறந்து போயிடுவாரு. அண்ட் கஜினி முகமதுக்கு கீழ நிறைய அடிமைகள் இருப்பாங்க. இவருக்கு மட்டும் இல்ல, இந்த டெல்லி சுல்தானர்கள் எல்லாருமே நிறைய அடிமைகள் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பகுதிக்கு கொள்ளையடிக்க போகும்போது எப்படி செல்வங்கள் எடுத்துட்டு வராங்களோ, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆண்களையும் சரி, பெண்களையும் சரி, ஆண்கள் அதுவும் இல்லாம இந்த உடல் 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 பலத்தோட இருந்தாங்கன்னா, அவங்கலாம் அடிமையா தூக்கிட்டு வந்துருவாங்களாம். அந்த மாதிரி தூக்கிட்டு வந்த ஒரு அடிமை தான் இந்த முகமது கோரி. இவரு பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப துருதுருன்னு இருப்பாராம். அவரு துருதுருன்னு இருக்கிறத பார்த்தே கஜினி முகமது வந்து அவர கூட்டிட்டு வந்துருவாராம். அதுல முகமது கோரிய பார்த்தோம் அப்டின்னா, ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னரா தான் இருந்திருப்பார். இந்த கஜினி முகமது கோரி. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, கஜினி முகமது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னா, நம்ம வந்து வெறும் கொள்ளையடிச்சுட்டு மட்டும் போக்கூடாது. நம்ம வந்து நிலையா ஒரு அரச உருவாக்கணும் அப்டின்ற மாதிரி இவர் வந்து டிசைட் பண்றாரு.
அதனாலதான் இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை உள்ள வருது. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா 1175ல ஒரு பகுதியில முல்தான் பகுதியில கைப்பற்றுவாரு. அப்புறம் 1186ல பஞ்சாப் பகுதிகளை கைப்பற்றுவாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளை கைப்பற்றி உள்ள வரும்போது இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அஜ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ராஜபுத்திரர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கலைகள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லா வகையான போர் கலைகளும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. ஃபோர்ஸ்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா இந்த ராஜபுத்திர அரசர்கள் யாருமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ஒற்றுமை இல்லாததுதான் இன்னொரு காரணம் இந்த கோரி உள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு அடித்தளம் போடுறதுக்கு. சரியா? அதுல ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜ்மீரை சேர்ந்த ஒரு ஆட்சியாளர் இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா முகமது கோரி இவங்களுடைய முக்கியமான ஒரு கோட்டை தான் இந்த தாபர் ஹிந்தா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை என்ன பண்றாரு அப்படின்னா முகமது கோரி வந்து தாக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிருத்விராஜ் சௌஹான் என்ன பண்றாரு அப்படின்னா தாபர் ஹிந்தாக்கு அணிவகுத்துக்கிட்டு போறாரு. அப்போ இந்த பிருத்விராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் ஒரு சண்டை நடக்கும். இந்த சண்டையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதலாவது தரையின் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது 1191ல பிருத்விராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடந்த ஒரு போர். இந்த போர்ல யாருதான் வெற்றி பெறுறா அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான் தான் வெற்றி பெறா. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஃபோர்ஸ்மே நல்ல வலிமையா வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த போர்ல பிருத்விராஜ் சௌஹான் வின் பண்ணிடுறாரு. அண்ட் இதே அடுத்த வருஷத்துல அதாவது அடுத்த ஆண்டிலே இன்னொரு போர் வருது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாவது தரையின் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இரண்டாவது தரையின் போர்ல யார் வின் பண்றா அப்படின்னா அப்படியே போன போருக்கு அப்படியே மாறுதலா முகமது கோரி வின் பண்ணிடுறாரு. எதனால முகமது கோரி வின் பண்றாரு அப்படின்னா இந்த பிருத்விராஜ் சௌஹானுக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. என்னன்னா ஜெயச்சந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருப்பாரு, கன்னௌசி அரசர். அவருடைய மகள் சம்யுக்தாவை இந்த பிருத்விராஜ் சௌஹான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா காதலிச்சிருப்பாரு. சம்யுக்தாக்கு சுயம்வரமா நடக்கும். அந்த சுயம்வரத்துக்கு இவரை வந்து கூப்பிட மாட்டாங்க ஜெயச்சந்திர அரசர். இன்னொன்னு அந்த ஜெயச்சந்திர அரசுடைய கோட்டைக்கு வெளியில ஒரு காவலாளி மாதிரி ஒரு சிலை ஒண்ணு இருக்கும். அந்த சிலைய வந்து யார் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான் மாதிரி இருக்குமா அந்த சிலை. அப்போ இதனால கோவப்பட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சம்யுக்தாவை கடத்தி கொண்டு போய் திருமணமும் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த திருமணம் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ராஜபுத்திர அரசர்கள் அப்படியே பிருத்விராஜ் சௌஹானுக்கு எதிரா மாறுறாங்க. சோ இதுதான் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். அப்போ தன்னுடைய சொந்தக்காரங்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. சோ அதுதான் அவர் தோத்து போறதுக்கான இன்னொரு ரீசன். இன்கேஸ் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முகமது கோரி இந்த போர்லயும் தோத்து தான் போயிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா 1206ல முகமது கோரி இறந்து போயிடுறாரு. சோ அப்போ முகமது கோரிக்கு கீழே அடிமையா இருந்த ஒருத்தர் தான் இந்த குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முகமது கோரி கைப்பற்றின பகுதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துக்குமே நான் தான் இனிமே சுல்தான், அதாவது நான் தான் இனிமே அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு டெல்லியை என்ன பண்றாரு அப்படின்னா தலைநகரமா, அதாவது லாகூரை தான் முதல்ல கைப்பற்றுவாரு. அதுக்கப்புறமா லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைநகரத்தை மாற்றி டெல்லியுடைய முதல் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிவிக்கிறாரு. இதுலதான் என்ன ஆகுது அப்படின்னா டெல்லி சுல்தானியம் அப்படின்ற இந்த சாப்டரே ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே என்ன அப்படின்னா எப்படி இந்த அரேபியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, என்ன கான்செப்ட்ல வந்தாங்க, எப்படி இந்த டெல்லி சுல்தானியம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். சரியா? பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இதுல இருந்து கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா முதல் இஸ்லாமிய படையெடுப்பாளர் அப்படின்னும் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர் அப்படின்னும் கேட்கலாம். இது ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலி வேற வேற ஆன்சர் வரும். முதல் இஸ்லாமிய படையெடுப்பாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது பின் காசிம் 712ல வந்தார் இல்லையா, அதுதான் ஆன்சரா வரும். அதுவே முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முகமது கோரிக்கு கீழே அடிமையா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, குத்புதீன் ஐபக், அவர் தான் என்ன பண்றாரு தன்னை டெல்லியோட முதல் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் இல்லையா, அவர் தான் முதல் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப டெல்லி சுல்தானியம் ஸ்டார்ட் ஆகுறது என்ன அப்படின்னா 1206ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ இதுல நிறைய அதாவது ஜெயச்சந்திரா கண்ணு சொன்னல. சோ மொத்தம் அந்த டெல்லி சுல்தானியத்தை ஒரு 5 வம்சங்களா பிரிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா
இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்றது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களால ஆளப்படல. வெவ்வேறு குடும்பங்கள் இருந்திருக்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பெரும்பாலும் நம்ம என்ன பார்ப்போம்? அப்பா, பையன், அப்பா, பையன் இப்படிதான் முடிசூட்டுவாங்க இல்லையா? ஆனா, இந்த டெல்லி சுல்தானியத்துல பெரும்பாலும் அப்பா, பையன் அப்படின்றது இருக்காது. மாமனார், மருமகன், இல்ல அடிமை இந்த மாதிரி தான் முடிசூட்டுறதா அடுத்தடுத்த அரசர்கள் வந்து வந்திருப்பாங்க. அதுல மொத்தம் நமக்கு 5 வம்சங்கள் இருக்கு. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இந்த வம்சங்கள்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல வம்சங்களை காலை வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ அதனால வம்சங்களை கரெக்டா பார்த்துக்கணும். ஸோ அப்போ 1206ல ஸ்டார்ட் ஆகி நமக்கு எதுல போய் முடியுது அப்படின்னா 1526ல முதலாம் பானிபட் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ல போய் முடியும். இந்த போர்ல யார் உள்ள வந்துருவா அப்படின்னா முகலாயர்கள் உள்ள வந்துருவாங்க. ஈவன் முகலாயர்களுமே இந்தியாவை சேர்ந்த ஆட்சியாளர்கள் கிடையாது. அவங்களுமே வெளியில இருந்து உள்ள வந்தவங்க தான். ஆனா நம்ம முகலாயர்களை அந்த மாதிரி பிரிக்க முடியாது. அவங்க இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே ஆட்சி பண்ணவங்க தான் இப்ப வரைக்குமே நம்ம ஒரு ஃபீல்ட் இருக்கும். ஓகே. சோ அதுல முதல் வம்சம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிமை வம்சம். இந்த 5 வம்சத்துல நம்ம ரொம்ப முக்கியமான வம்சங்கள் என்ன அப்படின்னா முதல் 3 வம்சங்கள் தான். அடிமை, கில்ஜி, துக்ளக். அடுத்த 2 வம்சங்களை பத்தின நமக்கு புத்தகங்கள்லயுமே அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்காது. ஆனா ஆட்சியாளர்களை படிச்சுக்கணும். யார் ஒவ்வொரு வம்சத்தையும் தோற்றுவித்தா அப்படின்றதையும் படிச்சுக்கணும். அதுல நம்ம முதல் வம்சம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிமை வம்சம். எதனால இதுக்கு அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கோம் அப்படின்னா முகமது கோரி அப்படின்ற ஒரு அடிமை, அந்த அந்த அடிமைக்கு கீழே ஐபக் அப்படின்றது ஒரு அடிமை, அந்த அடிமையால தொடங்கப்பட்டதுனால இந்த வம்சத்துக்கு அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கும், மம்லுக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மம்லுக் அப்படின்னா அரேபிய மொழி சொல்லல அடிமை அப்படின்றது பொருள். ஓகே. சோ ஐபக் வந்துட்டாரு. இந்த அடிமை வம்சத்துல முக்கியமான ஆட்சியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஐபக் இருப்பாரு, இல்துமிஷ் இருப்பாங்க, பால்பன் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டெல்லி சுல்தானியத்திலேயே ஒரே ஒரு பெண்ணரசி அப்படின்னா ராசியா சுல்தானா அப்படின்ற ஒரு பெண்ணரசி தான். சோ அவங்க இருப்பாங்க. மொத்தம் 4 பேரால இந்த வம்சம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ முதல்ல அடிமை வம்சத்தை சேர்ந்த குத்புதீன் ஐபக். இவர் தான் வம்சத்தை உருவாக்கி இருப்பாரு. ஆனா இவர் ஆட்சி பண்ண காலகட்டம் பார்த்தோம்னா ரொம்ப குறைவான ஆண்டுகள் தான். வெறும் 4 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்து போயிடுவாரு. ஆக்சிடென்ட்டால இறந்து போனவங்களே முக்கியமா நம்ம ஒரு 3 நபர்கள் ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க. அதுல ஐபக் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா குதிரை போலோ அப்படின்ற ஒரு போலோ விளையாட்டு, சௌஹான் விளையாட்டு. அதுல இருந்து அந்த குதிரையில இருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருவாரு. ஸோ விழுந்ததுனால இறந்து போயிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஹுமாயூன் தெரியும். ஹுமாயூன் பார்த்தோம் அப்படின்னா லைப்ரரி ஸ்டெப்ஸ்ல இருந்து ஸ்கிட் ஆகி விழுந்து இறந்துருவாரு. அண்ட் அதுக்கப்புறமா சூர் டைனஸ்டியை சேர்ந்த ஷெர்ஷா சூரி அப்படின்றவர் பாம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவார். இந்த 3 பேருமே ஆக்சிடென்டால இறந்து போன ஆட்கள். அதுல ஐபக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முகமது அதாவது முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர்னு பார்க்கலாம். அண்ட் இன்னொன்னு இவருக்கு கீழே பக்தியார் கில்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஒரு தளபதி. அவரு பீகாரையும் பெங்காலையும் கைப்பற்றுவதற்கு ஐபக்கு உதவி பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இந்த 4 ஆண்டுகள்ல அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் அப்படின்ற ஒரு மசூதி அதை கட்டியிருப்பாரு. அண்ட் இன்னொன்னு குதுப் மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பில்லர் மாதிரி லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு அடித்தளம் போட்டிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அதை முடிக்கிறதுக்குள்ள இறந்துடுவாரு. அண்ட் இந்த ஐபக் ஆட்சியாளரா இருந்ததை பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இவருக்கு கீழே ஒரு அடிமை இருந்திருப்பாரு. ஸோ அவர் ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம பார்க்க போறோம். அப்போ 1210ல சௌஹான் விளையாடும் போது ஸ்கிடாய் விழுந்து இறந்துறாரு. அப்ப ஐபக்கை பொறுத்த வரைக்கும் முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர்னு பார்ப்போம், அடிமை வம்சத்தின் தோற்றுவிப்பாளர்னு பார்ப்போம், குவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியிருப்பாரு, அப்புறமா குதுப் மினாருக்கு அடித்தளம் போட்டிருப்பாரு. 1210ல சௌஹான் விளையாட்டு போது கீழே விழுந்து இறந்திருப்பாரு. ஸோ இதுதான் அவருடைய பாயிண்ட். அண்ட் அடுத்தது இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் சம்சுதீன் இல்துமிஷ்னு சொல்லுவாங்க. இந்த இல்துமிஷ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டர்க்கிஷ் துருக்கி இனத்தை சேர்ந்த ஒரு அடிமை. ஓகேவா. ரொம்ப துருத்துருன்னு நல்ல திறமையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இல்துமிஷ் அப்படின்றவரு வெறும் இவருக்கு கீழே அடிமையா இருந்தது மட்டும் இல்லாம இவருடைய திறமையை பாராட்டி தன்னுடைய சொந்த மகளையே இல்துமிஷ்க்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் இல்துமிஷ் கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா
வெறுமனே இவங்க இனத்தை சேர்ந்த அடிமைகள் மட்டும் இல்லாம நிறைய பகுதிகளில் இருந்த அடிமைகள், வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த அடிமைகள் எல்லாத்தையுமே இவங்க டீம்ல வந்து வச்சிருப்பாங்க. அடிமைகள் அப்படின்றவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பண்டகன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். பண்டகன் அப்படின்றது ஒரு பன்மை வார்த்தை. பண்ட அப்படின்றது இந்த அடிமைகளுக்குன்னு சொல்லிட்டு சில கிரைட்டீரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, மன்னருக்கு நெருக்கமா இருக்கணும், லாயலா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மாதிரி 3 கேட்டகரியில வச்சு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு அடிமையை தேர்ந்தெடுப்பாங்களாம். தேர்ந்தெடுத்து அந்த அடிமைகளுக்குன்னு சொல்லிட்டு பட்டப்பேர். இப்ப நம்ம கேரளாலாம் போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு பேர்களுக்கு பின்னாடி மேனன், அதே மாதிரி இந்த ரெட்டி, இந்த ஜாதி பெயர்கள்லாம் வருதுல்ல. அந்த மாதிரி இந்த அடிமை இவங்கள சேர்ந்தவர்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நிஸ்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துப்பாங்களாம். இல்லாட்டி சம்சுதீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் அடுத்தது இந்த இல்துமிஷ் வந்து டைரக்டா வந்து மன்னராலாம் வந்திருக்க மாட்டாரு. இந்த குத்புதீனுடைய பையன் ஆரம் ஷா இருந்திருப்பாரு. அந்த ஆரம் ஷா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, மன்னரா வரும் ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அவரை தோக்கடிச்சுட்டு தான் இந்த இல்துமிஷ், அதாவது மருமகன் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. இந்த டைம்ல இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த பிரச்சனையும் மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய பிரச்சனையும் வந்து தீர்த்து வைப்பாராம். சொன்னல ராஜபுத்திரர்கள் எல்லாமே நல்லா பலமா இருப்பாங்க. ஆனா யாருமே ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ரன்தம்பு, அஜ்மீர் இங்கெல்லாம் ராஜபுத்திரர்களுக்கு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இவர் போய் தீர்த்து வச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, லாகூர்லயும் முல்தான்லயும் ஒரு பிரச்சனை. நசருதீன் கா பாட்சா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரை தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது இப்போ இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் இந்த மங்கோலியர்கள் அப்படின்னா, ஒரு மத்திய ஆசியாவை சேர்ந்த ஒரு ட்ரைபல் பீப்புள், பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்லலாம். பழங்குடியினர்கள் அப்படின்னா சாதாரண பழங்குடியினர்கள் கிடையாது. கொஞ்சம் மூர்க்கத்தனமானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவங்கள பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்களாம். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இல்துமிஷ் இந்த மங்கோலியர்கள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. இன்னொன்னு, இந்த மங்கோலியர்கள் இந்தியாவுக்கு வராம தடுக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்டும் நடந்திருக்கும். என்னன்னா, இந்த ஆசியாவுல இருக்கக்கூடிய ஒரு கிங், அவர் பேர் என்ன அப்படின்னா, ஜலாலுதீன் மங்கபரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஜலாலுதீன் மங்கபரணிக்கும் மங்கோலிய அரசரான செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனையில ஜலாலுதீன் இல்துமிஷுடைய ஹெல்ப்பை கேட்பாரு. இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுங்க. நான் வந்து இந்தியாவுல வந்து கொஞ்ச நாள் அடைக்கலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா இல்துமிஷ் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். எதனால அப்படின்னா, இந்த மங்கோலியர்கள் அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்கன்றது இல்துமிஷ்க்கு தெரியும். தெரிஞ்சதுனால இன்கேஸ் ஜலாலுதீனுக்கு இவர் உதவி பண்ணாரு அப்படின்னா, நம்முடைய பகுதி தான் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ரீசனுக்காக அவர் வந்து இல்ல, உங்களால வந்து இந்த காலநிலைக்கு உங்களால தங்க முடியாது. இங்க வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணம் காட்டி வேணான்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. அண்ட் அடுத்து ஒருவேளை அவர் மறுக்காம ஜலாலுதீன் மங்கபரணிக்கு உதவி பண்ணியிருந்தாரு அப்படின்னா, மங்கோலியர்கள் இந்தியாவை எப்படியோ மாத்திருப்பாங்க. இந்தியாவுடைய வரலாறு அப்படின்றத நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, தன்னுடைய மாமனாருடைய ஆசை இருக்கு இல்லையா, குதுப் மீனார், அதை கட்டி முடிக்காம விட்டுட்டு போனார் இல்லையா, அதை இவரு கட்டி முடிச்சிருப்பாரு. ஸோ மொத்தம் 243 அடியில கட்டி முடிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபெரோஷா துக்ளக்ல திரும்ப ரெனோவேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து திரும்ப அதை ரெனோவேட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டிசாஸ்டர்னால அது கொஞ்சம் உடஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். அண்ட் அடுத்தது இல்துமிஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அண்ட் மோஸ்ட்லி எக்ஸாம்ல அதிகமா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் இதுதான். இவர் வெளியிட்ட நாணயங்கள். ஸோ 2 நாணயங்கள் வெளியிட்டிருப்பாரு. ஒண்ணு ஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பு நாணயமும், தங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயமும் வெளியிட்டிருப்பாரு. அப்ப செம்புனா ஜிட்டல், வெள்ளினா தங்கா. இது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மோஸ்ட்லி அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறதும் இந்த ஒரு பாயிண்ட் கேட்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இல்துமிஷ் அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மங்கோலியர்களிடந்து பாதுகாக்கிறதுக்காக நாற்பதின்மர் குழு அப்படின்ற ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருப்பாரு. 40 பேர் இருப்பாங்க. அந்த குழுவுல துருக்கிய நோபல், அதாவது துருக்கியை சேர்ந்த பிரபுக்கள் தான் இருப்பாங்க. மங்கோலியர்கள்கிட்ட இருந்து எப்படி அட்டாக் வந்தா காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த ஒற்றர்கள் படைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சிருக்காரு. ஸோ இப்படிதான் அவரோட ஆட்சி இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா
இல்துமிஷோட வாரிசுகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அப்பாயின்ட்மென்ட் பண்ண தளபதி, ஆளுநர்கள் இவங்களலாம் எதிர்த்து சண்டை போடுவாங்க. இல்துமிஷ் இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய வாரிசுகள் ஆட்சிக்கு வரதுக்கே விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி இப்படிதான் வந்து ஆட்சிக்கே வருவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இன்னொரு பையன், இன்னொரு பேரன் இந்த மாதிரி தொடர்ந்து அப்படியே ஆட்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆட்சியில ஒரு முக்கியமான ஒரு பொண்ண பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மகள்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ராஜியா சுல்தானா அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த ராஜியா சுல்தானா அப்படின்னா, ஆ இஸ்லாமியர்கள பொறுத்தவரைக்கும் பெண் வந்து ஆண வந்து நேரா பார்க்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முகத்தெல்லாம் மூடியிருப்பாங்க. கண்ணு மட்டும் தான் தெரியும். வெயில் போட்டிருப்பாங்க. ரைட்டா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, வில் வித்தை எல்லாமே கத்துப்பாங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, அப்படிலாம் இருக்க மாட்டேன். நானும் வந்து எல்லாமே கத்துக்குவேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த துருக்கியர் பிரபுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ராஜியா சுல்தானாவ பார்த்தாலே பிடிக்காது. அது எப்படி ஒரு பெண் வந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இப்படி பேசி, பேசி அப்புறம் கடைசியில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராஜியா சுல்தானா எப்படியோ அதான் சொன்னேன்ல, இல்துமிஷுடைய பசங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுலயும் மீறி ராஜியா சுல்தானா பெண்ணரசியா வந்துட்டாங்க. வந்தாலுமே இவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிம்மதியா வந்து ஆட்சி பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. ஆ எதனால அப்படின்னா, ஒரு பெண் ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் சொல்லி நாங்க ஆட்சி பண்ணணுமா? அப்படின்றது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, அ இந்த ராசியா சுல்தானாக்கு வந்து யாகூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை ஒண்ணு வந்திருப்பாங்க. அபிசீனிய அடிமை. அந்த அடிமை வந்து ரொம்ப லாயலா இருந்திருப்பாங்க. ரசியா சுல்தானாவுக்கு. ஆ ஆஃப்டர் ஆல் ஒரு அடிமை சொல்லி, ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி, அத வந்து நாங்க வந்து பண்ணணுமா? அப்படின்றது இவங்களுடைய ஒரு தாட். அதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராஜியா சுல்தானுக்கு எதிரா நெறைய அமைச்சர்கள் கலகம் பண்றாங்க. கலகம் பண்ணது மட்டும் இல்லாம, அல்தூனியா அப்படின்ற ஒரு மன்னர் இருப்பாரு. அவருகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ராஜியா சுல்தானாவ பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. நம்ம ராஜியா சுல்தானா அவங்கள அப்படி பேசுறா, இப்படி பேசுறா, அந்த மாரி சொல்றா, இந்த மாரி சொல்றான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லி, ராஜியா சுல்தானாவுக்கு எதிரா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அல்தூனியா படையெல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜியா சுல்தானாவ கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் கைது பண்ணிட்டு போன சமயத்துல ராஜியா சிறையில இருந்திருப்பாங்க. அப்ப விசாரணை வரும்போது தான் தெரியும், ராஜியா சுல்தானா மேல தப்பு இல்ல அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இவங்க எப்படியாச்சும் டெல்லிய கைப்பற்றியாகணும்னு சொல்லிட்டு, அல்துனியா, ராஜியா சுல்தானா, இவங்க யாகூப் இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அடிமையும் இறந்துடுறாங்க. ராஜியா சுல்தானாவ என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. ஸோ அந்த போர்ல ராஜியா சுல்தானா இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்த சமயத்துல யார் வந்திருப்பா அப்படின்னா, பால்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த பால்பன் அப்படின்றவரு ரொம்ப நல்லவனும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு காயினுக்கு 2 சைட்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த பால்பன். ஆ நல்லா பண்றதையும் பண்ணுவாரு. யார் இவருக்கு எதிரா இருந்தாலும் தான் சொந்த பையன் அப்படின்னும் பார்க்காம என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, போட்டு தள்ளிடுவாரு. ஸோ அந்த மாதிரி. கொல்றதுல எந்த அளவுக்கான ஒரு நபர் அப்படின்னா, யாரா இருந்தாலும் தேருக்கு அடியில சக்கரம் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ தலைய வச்சு நசுக்கிடுவாரு. அப்படி இல்லாட்டி தலைய வெட்டிடுவாரு. அப்படி இல்லாட்டி யானை கால் இருக்குல்ல, அதுக்கு கீழ தலைய வச்சு அந்த யானைய மிதிக்க வச்சு கொன்னுடுவாரு. ஸோ இப்படிதான் பால்பன் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பட்டம் சூட்டியிருப்பாரு. நைட் இ முல்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிகார நான் தான் பிரதிநிதி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம். ஸோ அவர் 1266ல சுல்தானா வந்து தன்னை வந்து அறிவிச்சு டெல்லிய வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பால்பன் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சதும், யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. பால்பன அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்தது, இவர இங்க மட்டும் இல்லாம ஒவ்வொரு பகுதிகள்ல எங்கெங்கலாம் தப்பு நடக்குதோ, அவங்கலாம் பாரபட்சமே பார்க்க மாட்டாரு. அது நீ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல ஏழையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை அப்படின்ற கான்செப்ட்ல தான் இருந்திருப்பாரு. அது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பால்பன பொறுத்தவரைக்கும் ஒரு வணக்கமிடும் முறை. புதுசா ஒரு வணக்கமிடும் முறைய கொண்டு வந்திருப்பாரு. அந்த முறைக்கு பேரு என்ன அப்டின்னா, பைபோஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்டின்னா என்ன அப்டின்னா, ஆ கிஸ்ஸிங் ஆன் த ஃபுட். அதாவது கால்களுக்கு அரசர பார்க்க வரும்போது, அரசருடைய கால்கள முத்தமிடுதல். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவ கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்தது, பால்பன் காலகட்டத்தில சட்ட ஒழுங்கு ரொம்ப ப்ராப்பரா போயிருக்கும். இன்னொன்னு என்னன்னா, தோவாப் அப்படின்ற பகுதிகள்ல கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ராஜபுத்திரர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா,
மன்னருடைய ஆர்டருக்கு எதிரா வந்து மாறி இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு இன்சிடென்ட் தான் இந்த மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள கட்டுப்படுத்தி இருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தோவா பகுதிகள்ல வந்து ராஜபுத்திரர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய காடுகள்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சாலைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக, இவர் ஒரு ஆப்கான் படை அப்படின்ற ஒரு படைய வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ வரக்கூடிய சின்ன சின்ன கலகங்கள்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருப்பாரு. அண்ட் அதுல ஒரு இன்சிடென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, துக்ரில் கான் அப்படின்ற ஒரு நபர். இவரு வெஸ்ட் பெங்கால்ல இருப்பாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் தான் இனிமே இந்த பகுதிகளுக்கெல்லாம் அரசர். பால்பன் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இந்த துக்ரில் கான் ஆக்சுவலி பால்பனுடைய அடிமை தான். இவர் சொல்லி தான் வெஸ்ட் பெங்காலுக்கு அங்க அடிமை, அதாவது அங்க ஆளுநரா போடுறாங்க. பெங்காலுடைய ஆளுநரா போடுறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நான் தான் அரசர் அப்படின்ற மாதிரி அறிவிச்சுக்கிறாரு. அறிவிச்சதுனால இந்த விஷயம் பால்பனுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச சமயத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பால்பன் தன்னுடைய படைகள் எல்லாம் துக்ரில் கானுக்கு எதிரா அனுப்பி வைக்கிறாரு. அந்த படைகள் தோக்கடிச்சு திரும்ப துக்ரில் கான் திரும்ப அனுப்பி வைப்பாரு. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட பால்பன் சும்மா இல்லாம, நீ என்னுடைய படைகளையே எப்படி அடிச்சு அனுப்புவ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு டைரக்டா பால்பனே கிளம்பி வந்துருவார். பால்பன் வரத தெரிஞ்சுக்கிட்டு இந்த துக்ரில் கான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, தப்பிச்சு ஓடுவாரு. நீ எங்க போனாலும் உன்னை தேடி வந்து வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி பால்பன் தேடி போய் துக்ரில் கானை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கு அப்புறமா அந்த வெஸ்ட் பெங்கால்ல யார ஆட்சியாளர் அடுத்த ஆளுநரா போடுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகன் புக்ரா கான் அப்படின்ற ஒரு நபரை தான் போட்டு வைப்பாரு. அப்போ அவங்க பையன்கிட்டயே சொல்லுவாரு, நீயும் அடுத்து இதே மாதிரி பண்ண அப்படின்னா, துக்ரில் கானுக்கு என்ன நிலைமையோ அதேதான் உனக்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பையன் கூட பார்க்காம சொல்லுவாரு. அப்ப பால்பன் எந்த அளவுக்கு ஈக்குவலா ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்றதான் இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு இன்சிடென்ட்டுமே இருக்கும். என்னன்னா, இதே மாதிரி ஒரு ஆளு தனக்கு கீழ வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிமை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 1000 சவுக்கடி வந்து குடுக்குறாரு. அப்போ பால்பனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்போ பால்பன் என்ன பண்ணும்னா, அந்த ஆளுநர கூப்ட்டு, "நீ எப்படி அந்த 1000 சவுக்கடி அவனுக்கு குடுத்தியோ, அதே மாதிரியே நான் உனக்கு பண்ணுவேன்னு" சொல்லிட்டு 1000 சவுக்கடி அந்த ஆளுநருக்கு குடுத்தாரு. குடுத்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இப்படிதான் நடந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, பால்பன் ஆ துக்ரில் கான கொன்னுட்டாரு. அந்த இடத்துல புக்ரா கான போடுறாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, புக்ரா கான் வந்து பால்பன் இறந்ததுக்கு அப்புறமா தன்னை வந்து சுதந்திர அரசா அறிவிக்கிறாரு. எப்படி வந்து பால்பன் இறந்து போயிடுவாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகன், அவர் வந்து இந்த செங்கிஸ்கான் சொன்னார் இல்லையா, மங்கோலியர்கள் இல்துமிஷ் காலகட்டத்துல வந்தாங்க இல்லையா, அவங்களால கொல்லப்பட்டுருவாரு. எதனால அப்படின்னா, இவர் வந்து இந்த பால்பன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. அந்த ஒப்பந்தம் படி இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். அதுல உலுகுக் கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செங்கிஸ்கானுடைய பேரன் தான் உலுகுக் கான். அவர் கூட ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. ஸோ ஒப்பந்தம் போட்டு அப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க சமயத்துல இவங்க பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, சும்மா இல்லாம போய் சும்மா இருக்கவன சுரண்டி விட்டு வர மாதிரி போய் சண்டை வம்பு கிழிச்சு வந்து அந்த சண்டையில வந்து இறந்து போயிடுவார். ஸோ தன்னுடைய பையன் இறந்த துக்கத்திலேயே வந்து இருந்து இருந்து இவரும் இறந்து போயிடுவார். அதுக்கு அடுத்தது இன்னொரு பையன் கை உபாத் அப்படின்றவரு. இவரு ஆட்சி பண்றதுக்கு ஒரு சரியான நபர் கிடையாது. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க சிற்றின்பம், தன்னுடைய சந்தோஷம், ஓன் ஹாப்பினஸ் இதே இருக்கிறதுனால அவரால வந்து ஆட்சி பண்ண முடியாம இருந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது சொன்னாலே மங்கோலியர்கள் எப்படி இல்துமிஷ் வந்து 40 குழு அமைச்சாரோ, அந்த 40 குழு இவர் ஒழிச்சிருப்பார். எதனால அப்படின்னா, அந்த துருக்கிய நோபல்கள் யாருமே இவரு பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்போ அது இருக்கிறதுனால தானே நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த சிஸ்டமே அபாலிஷ் பண்ணிடுவார். அண்ட் அதுக்கு பதிலா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. அந்த ஒப்பந்தம் தான் உலுகுக் கான் கூட, அதாவது செங்கிஸ்கானுடைய பேரனான உலுகு கான் கூட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதுல சட்லஜ் நதி, இந்தியாவுடைய மேற்கு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நதியை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல அவங்க பையன் முகமது வந்து அதை மீறி மங்கோலியர்கிட்ட தாக்குதலுக்கு போனதுனால அவங்க முகமது அட்டாக் பண்ணதுனால முகமது இறந்து போயிடுவாரு. அந்த டிப்ரெஷன்ல இருந்து பால்பனும் இறந்து போயிடுவார். ஸோ இப்படிதான் என்ன முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அடிமை வம்சம் அப்படின்றது ஆட்சியில முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படிதான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அடிமை வம்சத்தை. அண்ட் அடுத்தது யாரு வருவா அப்படின்னா, கில்ஜி வம்சம். ஸோ கில்ஜி வம்சத்திலேயே ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். அவரை பத்தின ஒரு படமே வந்திருக்கும். பத்மாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று வந்திருக்கும். அது அவரை பேஸ் பண்ண ஒரு மூவி தான். அந்த கில்ஜி அப்படின்ற வம்சத்தை
முத யார் தோற்றுவிப்பா அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்ற ஒரு நபர் தான். இதுல எப்படி இவர் உள்ள வராரு, எப்படி மன்னர் ஆவறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பால்பனுடைய ஒரு பையன் இருந்தார் இல்லையா கைகுபாத். ஸோ சிற்றின்ப வேட்கையாளர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் இல்லாதனால அந்த கைகுபாத்துடைய 3 வயசு பையன் ஹேமர்ஸ் அப்படின்ற ஒரு நபரை வந்து ஆட்சிக்கு போடுறாங்க. இதே நிறைய பேர் ஒத்துக்க மாட்றாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய பிரபுக்கள் பிரச்சனை பண்ணி, அதுல இருந்து ஒரு படைத்தளபதி தான் அந்த ஜலாலுதீன் கில்ஜி. அவர் வெளிய வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி, அவரு மன்னரா வந்து வராரு. அதாவது கைகுபாத் பேரை வச்சுட்டு பேரளவுக்கு கைகுபாத் மன்னர். ஆனா ஆட்சி பண்றது யார் அப்படின்னா ஜலாலுதீன். ஆனா ஜலாலுதீன் கூடிய சீக்கிரமே என்ன பண்றாரு அப்படின்னா எப்படியாச்சும் இந்த கைகுபாத்தை வந்து கொன்றணும், டைரக்டா நம்மளே அரசரா வரணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி கைகுபாத்தை வந்து கொன்னுடுறாங்க. ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த ஜலாலுதீன் வந்து ஒரு ஆப்கானியர் கிடையாது. சாரி, ஜலாலுதீன் வந்து ஒரு ஆப்கானியர். அவர் வந்து துருக்கியர் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே துருக்கியர்கள் இல்லையா? அவங்க எல்லாம் இவருக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. அதையும் மீறி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் தான் இனிமே அரசர், நீ யாரை வேணா கூட்டிட்டு வா சொல்லிட்டு எல்லா படைகளையும் தகர்க்கிறார். ஸோ தகர்த்து வெற்றிகரமா என்ன பண்ணாரு அப்படின்னா ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்த சமயத்துல இவருக்கு வயசு பார்த்தோம்னா ஒரு 72 வயசு இருக்கும். அப்போ ரொம்ப வயசான காலத்துலதான் ஆட்சிக்கே வராரு. வயசான காலத்துல எதுக்கு உனக்கு பதவி, எதுக்கு நீ மன்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவரை வந்து நம்ம டைரக்டா போய் அட்டாக் பண்ணா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு படையெடுப்புக்கு போறாங்க. எந்த படையெடுப்புனா தக்காணத்துல இருக்கக்கூடிய யாதவர்கள் அங்க வந்து தேவகிரினா மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா? சோ அங்க பகுதிகளை கைப்பற்றுவதற்காக போறாங்க. அப்படி படையெடுப்புக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வழியில ஜலாலுதீன் கில்ஜிய அலாவுதீன் கில்ஜி ரகசியமா ஆட்கள் வச்சு கொன்னுடுறாரு. இப்படிதான் ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சி பண்ணி இறந்து போயிடுவாரு. அண்ட் அதுக்கு அடுத்து வரவர் தான் அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜியை பத்தி தான் ரொம்ப முக்கியமா படிக்கணும். நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. இவருக்கு ஒரே ஒரு தாட் என்னன்னா நம்ம ஜலாலுதீன் கில்ஜி மாதிரியே ஆட்சி பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் இவருக்கு யார மாதிரி இருக்கணும்னு ஆசை அப்படின்னா பால்பன் இருக்காரு இல்லையா? அவரை மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை. பால்பனுடைய பாலிசியை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. அதுல இவர் அலாவுதீன் கில்ஜி வந்த சமயத்துல நிறைய எதிரிகள் எப்படியாச்சும் எதிரியெல்லாம் ஒழிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்த 1 இயர்ல இப்படிதான் அவருக்கு பிரச்சனையே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய திரும்ப திரும்ப பிரச்சனை வந்திருக்கும். ஈவன் மங்கோலியர்களுமே வந்திருப்பாங்க. அந்த மங்கோலியர்களையுமே என்ன பண்ணிப்பாங்கன்னா டெல்லியை வந்து அட்டாக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதை பின் வாங்கிட்டு இந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ இப்போ டெல்லியில அட்டாக் நடந்திருக்கு, மங்கோலியர்கள் உள்ள வந்தாச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா தோவா பகுதிகளில் திரும்பவும் வராங்க. 1305 தோவா பகுதிகளிலும் திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி மங்கோலியர்கள் தாக்குதல் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ கடைசியா மங்கோலியர்கள் தாக்குதல் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா 1307 இருந்து 1308 நடந்திருக்கும். இதுதான் ரொம்ப பெரிய தாக்குதல். மங்கோலியர்கள் வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக் நடத்தியிருப்பார். யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய தாக்குதல். அண்ட் அதுக்கு அடுத்தது இவர் அந்த தாக்குதல் மட்டும் நடத்தாம தென்னிந்தியா நோக்கி போயிருப்பாரு. தென்னிந்தியா நோக்கி போறதுல நிறைய பகுதிகளை கைப்பற்றுவாரு. இதுல ஏன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நமக்கு எக்ஸாம்லயுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியுடைய தாக்குதல்கள்ல கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு இயர் கொடுக்காம பிளேசஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க. தேவகிரி, சித்தூர், மால்வா அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுலயுமே இந்த சித்தூர் படையெடுப்பு இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியமான படையெடுப்பு. நம்ம மூவி பார்க்கும்போது அந்த மூவிலயுமே இந்த சீன்ஸ் எல்லாம் வரும். என்னன்னா இந்த சித்தூர்ல இருக்கக்கூடிய ராணி பத்மாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசி இருப்பாங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்லயுமே பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்திருப்பாங்க இந்த சித்தூர் படையெடுப்பு. அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே எதிரிகிட்ட மாட்டி இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருப்பாங்க. ஒரு கொள்கையோட வாழ்வாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சொந்தமா என்ன பண்ணிப்பாங்கன்னா செல்ஃபா சூசைட் பண்ணிப்பாங்களாம். சூசைட்னா இந்த உடன்கட்டை ஏறுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ நெருப்பு பத்த வச்சு அதுல போய் குதிச்சிருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சித்தூர் படையெடுப்புல வந்து ராணி பத்மாவத் அப்படின்ற அந்த பெண் அந்த அரசி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நெருப்பு பத்த வச்சு அதுல வந்து குதிச்சிருவாங்க. ஆனா மூவில வந்து ஏதோ திருமணம் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி வேற மாடிஃபிகேஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி தென்னிந்தியா நோக்கி படையெடுத்துட்டு வராரு.
இந்த தென்னிந்திய படையெடுப்பு ரொம்ப ஒரு முக்கியமான படையெடுப்பு. ஸோ ஒண்ணு அந்த படையெடுப்போட இயர் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு என்ன அப்படின்னா, மாலிக் கஃபூர் அப்படின்ற ஒரு ஒரு நபர். அவங்க யார் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஒரு திருநங்கை, திருநம்பின்னு சொல்லலாம். பெண்ணா இருந்து ஆணா மாறியவங்கன்னு சொல்லலாம். இந்த அலாவுதீன் கில்ஜி நடத்தின தென்னிந்திய படையெடுப்பு முழுமைக்கும் தலைமை தாங்கியது யார் அப்படின்னா, இந்த மாலிக் கஃபூர் அப்படின்ற ஒரு தளபதி தான். இந்த மாலிக் கஃபூர் தென்னிந்தியாவுல எங்க வரைக்கும் போயிருப்பார் அப்படின்னா, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் வரைக்கும் போனதாவும், அங்க வந்து ஒரு மசூதி கட்டிட்டு வந்ததாவும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிகள்ல ஒவ்வொரு அரசர்கள தோற்கடிச்சிருப்பாங்க. வாராங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்ர தேவா அப்படின்றவர 1309ல தோற்கடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹொய்சால அரசர் 3ஆம் வீர வல்லாலா அப்படின்றவர 1310ல தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கா படையெடுப்பு பண்ணிட்டு போயிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. மதுரை கைப்பற்றியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிகளா கைப்பற்றி கைப்பற்றி வந்திருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல வந்து மழைக்காலம் கன்டின்யூ பண்ண முடியாதுன்றதுனால ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸோட நிறுத்திட்டு இவங்க ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் நடந்திருக்கும். அண்ட் இந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரியும் இல்லையா, போறது, கொள்ளையடிக்கிறது, எல்லா செல்வங்களையும் எடுத்துட்டு வருது. வெறும் செல்வங்கள மட்டும் எடுத்துட்டு வராம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்கள், அந்த கோவில்களுடைய சிலைகள் எல்லாம் வந்து உடைச்சு போட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய தமிழ்நாட்டு கோவில்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, இஸ்லாமிய மதத்தை சேராத மற்ற மதத்தினர்கள் இருக்காங்களா, அதர் ரிலிஜன் பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டு வந்துருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி மதத்தை ரொம்ப முக்கியத்துவமா ரிலிஜனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த மதுரை சுல்தான் படையெடுப்பு அப்படின்றது நம்ம இன்னும் அடுத்த லெசன்ஸ்லயுமே பார்ப்போம். இந்த சுல்தான் படையெடுப்பு இன்னும் ஹிஸ்டரியில அங்கங்க உள்ள வந்துட்டு போகும். இந்த அலாவுதீன் கில்ஜி சொன்ன இல்லையா, நிறைய ரிஃபார்ம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு, அதுல ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் என்ன அப்படின்னா, நிர்வாக சீர்திருத்தங்கள், அதாவது இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ் பண்ணிருப்பாரு. என்னென்னலாம் பண்ணிருப்பாரு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பேரரசு ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அதனால அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு ரீசன் என்ன? மக்கள் வந்து கேம்பிளிங், சூதாட்டம் ஆடுறாங்க. அதுக்கப்புறமா மது இதெல்லாம் அதிகமா இருக்காங்க. அவங்களுடைய ஓன் ஹாப்பினஸ்லயே மூழ்கி போய் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய சீர்திருத்தங்கள் பண்றாரு. அதுல பண்ண சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னா, என்னுடைய பெர்மிஷனோட மட்டும் தான் நீங்க அந்த பிரபுக்கள் அதாவது எலை பீப்பிள்லாம் இருக்காங்கல்ல, நீங்கலாம் திருமணம் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு இடையில திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது கிராமங்கள், இந்த சொத்துரிமை அடிப்படையில கிராமங்கள் இல்ல இந்த ஃபண்டா குடுத்திருப்பாங்கல்ல, தானமா குடுத்திருப்பாங்கல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம். அது எல்லாமே இனிமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், என்னோட பேர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரோட பேருக்கு எடுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இந்த போஸ்டிங் எல்லாம் ஃபேமிலி அதாவது அப்பா பையன் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இனிமே எந்த போஸ்டிங்குமே வந்து ஹியோரிட்டியா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமானது, யார் யாரெல்லாம் கரப்ஷன்ல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப கடுமையான சிவியர் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருப்பாரு. அடுத்தது சூதாட்டத்தை தடை பண்ணியிருப்பாரு. அந்த சூதாட்டம் பண்றவங்க எல்லாத்தையுமே ஊரை விட்டு வெளியே துரத்தி இருப்பாரு. மதுவிலக்கு அதையுமே இது பண்ணியிருப்பாரு. என்னதான் மதுவிலக்கு கட்டுப்படுத்தினாலும், அது இப்போன்னு இல்ல, இப்பயுமே மதுவிலக்கு கட்டுப்படுத்த முடியாது. அந்த காலகட்டத்திலேயே மதுவிலக்கு கட்டுப்படுத்தணும்னு நினைச்சு, அத ஆக்சுவலி அவரால பண்ண முடியல. பார்ஷியலி கொஞ்சம் மட்டும் அவங்களுக்கு வந்து லிபரேஷன் குடுத்திருப்பாரு. ஸோ என்னன்னா வீட்லயே வந்து இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால அவர் வந்து பார்ஷியலி இது பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த விவசாயிகள் பீசன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸஸ் எல்லாம் வந்து இவரே டைரக்ட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நடுவுல இந்த ஜமீன்தார்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அந்த சிஸ்டம்ஸ்லாம் எடுத்திருப்பாரு. அண்ட் அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கிராம தலைவர்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த அலாவுதீன் டாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாருல்ல, அதெல்லாம் யார் மேல போட்டிருப்பாரு அப்படின்னா, ஏழைகள் மேல கிடையாது. யார் யார்ட்டலாம் காசு இருக்கோ அவங்க கிட்ட தான் டாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்தது போஸ்டல் சிஸ்டம், அதாவது நான் உங்கள இந்தந்த பகுதிகளுக்கு ஆளுநரா போட்டுடுறேன். அந்த பகுதிகளுக்கு ஆளுநரா நீங்க இருக்கலாம். ஆனா அங்க என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட அப்பப்போ இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டே இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்காக அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த சிஸ்டம் தான் அந்த போஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதாவது எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க எல்லாரையுமே வார்ன் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான சீர்திருத்தங்கள் சந்தை சீர்திருத்தங்கள். இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய படையே பராமரிக்கணும். அதனால என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, படை வீரர்களுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கொள்ளையடிச்சா கொள்ளையில பங்கு தானே கொடுத்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இனிமே உங்களுக்கு பங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் நிறைய பேரை வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சம்பளமா கொடுத்திருப்பாரு. பணமா கேஷா கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு.
அதுக்கடுத்து யார் யாரெல்லாம் இந்த சந்தையில வந்து இப்போ அத்தியாவசிய பண்டங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ எண்ணெய், சுகர், சர்க்கரைலாம் இருக்கு இல்லையா? உப்பு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கள்ளச்சந்தையில வந்து பதுக்குவாங்களாம். எதுக்காக அப்படின்னா, அந்த பொருள வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, தேவை அதிகரிக்கும். அப்ப வந்து அத விலைவாசி அதிகமா வச்சு விக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் இப்பவுமே அது மாரி நடந்துட்டு இருக்கு இல்லையா? கவர்ன்மெண்ட் அப்பப்போ வார்ன் பண்ணும். நெறைய வாங்கி குவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பீப்பிள கூட சொல்லுவாங்க. தேவைக்கு மட்டும் வாங்குங்க அப்படின்ற மாரி. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்பை சிஸ்டமே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு பிளாக் மார்க்கெட்காக. அண்ட் அடுத்தது இந்த பொருள்லாம் வாங்கும்போது ஏறக்குறைய இந்த எடையிலலாம் அடிப்பாங்கல்ல, வெயிட் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தண்டனை வச்சிருப்பாராம். என்ன தண்டனை அப்படின்னா, இப்ப நான் ஒரு 1 கேஜிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா, அதுல 1 கேஜி இல்ல, ஒரு 800 கிராம்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னா, மிச்சம் எவ்வளவு கிராம் குறையுது? 200 கிராம்ஸ் குறையுது இல்லையா? அந்த 200 கிராம்ஸ்க்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, யார் அந்த தப்பு பண்ணாரோ, அந்த தப்பு பண்ணோட உடம்புல அதே வெயிட் உள்ள சதைய, அத ஃப்ளெஷ்ஷ வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கட் பண்ணிடுவாராம். ஸோ அப்ப அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது? சிவியர் பனிஷ்மென்ட் அப்படின்றத தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அடுத்தது பிரைஸ் ஒரே மாதிரி விக்கணும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரிலாம் விக்கக்கூடாது. இங்க ரூ. 10னா அங்கேயும் ரூ. 10 தான் விக்கணும். ஸோ இந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் இவருடைய சீர்திருத்தங்கள் அப்படின்னா, அப்ப இன்டர்னல் ரிஃபார்ம்ஸும், மார்க்கெட் ரிஃபார்ம்ஸும் யார் பண்ணாருன்னு கேட்டாங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்தது அலாவுதீன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய மூத்த பையன் கிசிர் கான் அப்படின்றவரை வந்து வாரிசா வந்து இது பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல யாரு இவருக்கு கீழே தளபதியா இருந்தவரு? மாலிக் கஃபூர். அப்ப மாலிக் கஃபூர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் தானே அலாவுதீன் கில்ஜிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தேன். நான் தானே வந்து மன்னரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா யாரு மன்னரா வராரு அப்படின்னா, மாலிக் கஃபூர் வராரு. பட் அன்பார்ச்சுனேட்லி மாலிக் கஃபூர் வெறும் 35 டேஸ் 35 நாள் மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அப்புறம் அவரை கொன்றுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மங்கோலியர்கள் படையெடுப்பு நிறைய படையெடுப்புல வந்திருக்கும். அதுல ஒரு முக்கியமான நபர் தான் காசி மாலிக் அப்படின்றவர். அவருடைய உண்மையான பேரு காசி மாலிக். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா அடுத்து ஆட்சி பண்றதுக்கு யாரும் கிடையாது. அலாவுதீன் கில்ஜியோடைய வாரிசான குஷ்ரவ் அப்படின்ற ஒரு கடைசி ஒரு அரசர் இருந்திருப்பார். அந்த அரசரை கொன்னுட்டு அடுத்து நான் தான் இனிமே இந்த டெல்லிக்கு வந்து அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் போது அவருடைய பேரை வந்து மாத்துறாரு. என்ன பேரு மாத்துறாரு அப்படின்னா, கியாசுதீன் துக்ளக். அவர் உண்மையான பேரு காசி மாலிக். ஆனா பேரை மாத்துறது கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி, அந்த வம்சத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, துக்ளக் வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ 1320 இருந்து இருப்பாரு. ஸோ 1414 வரைக்கும் துக்ளக் வம்சம் இருந்திருக்கும். அதுல கியாசுதீன் துக்ளக் கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, யாரு கூடயும் சண்டை வேணாம், நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லா ஆட்சி பண்றேன், நீங்க என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க, நானும் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சமரசமா போலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இவரும் ஒரு 5 இயர்ஸ் தான் இருந்திருப்பாரு. அப்புறம் இறந்து போயிருப்பாரு. அப்புறம் 3 நாள் கழிச்சு அவருடைய பையன் ஜூனா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக், எப்படி அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமான நபரா படிக்கிறோமோ அதே மாதிரி முகமது பின் துக்ளக்க பத்தி படிப்போம். முகமது பின் துக்ளக்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பதாயுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லியிருப்பாரு, முகமது பின் துக்ளக்க வந்து இறந்து போன அந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊரே செலிப்ரேட் பண்ணுச்சான். அப்போ செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இவர் எவ்வளவு மோசமான நபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. முகமது பின் துக்ளக் நல்ல படிச்ச பையன், வெல் எஜுகேட்டட், நல்ல திறமை வாய்ந்த பையன். ஆனா கொடூரமானவர். எந்த அளவுக்கு கொடூரமானவர் அப்படின்னா, அத சொன்னேன் இல்லையா? இறந்து போனதை செலிப்ரேட் பண்றாங்களாம் மக்கள். அப்ப அந்த அளவுக்கு கொடூரமானவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த மங்கோலியர்கள் படையெடுப்பு இருக்கு இல்லையா? அவங்க டெல்லிக்கு பக்கத்துல மீரட் வரைக்கும் வந்திருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி முகமது துக்ளக்க பார்த்து பயந்து அவங்க பின்னாடி போயிருவாங்க. ஸோ இப்படி இருந்திருப்பாரு. அண்ட் இவருக்கு யார மாதிரி இருக்கணும்னு ஆசை அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி மாதிரி இருக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனா வந்து அவர மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னும் இவருக்கு வந்து அந்த தாட்டும் கிடையாது. இவருக்கு கிட்டத்தட்ட பால்பனுடைய ஒரு ஸ்டெப் மேல அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இவருடைய முகமது துக்ளக்குடைய ஆட்சி காலம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து டெல்லியில தான் என்னோட கேபிட்டல் இருக்கு. டெல்லியில என்னோட கேபிட்டல் அப்படின்னா, இந்த மங்கோலியர்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது கேபிட்டல் தான்.
அதனால எப்படியாச்சும் தலைநகரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா தலைநகரத்தை மாற்றத்தை டிசைட் பண்றாரு. நார்மலா ஒரு வீட்டை மாத்தணும்னாலே எவ்வளவு பெரிய வேலை. இவர் என்ன பண்றாரு, கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ண போறாராம். அதுவும் எங்க இருந்து எங்க போறாராம், வட இந்தியாவில இருந்து தென்னிந்தியாவுக்கு போறாராம், மகாராஷ்டிராவுக்கு போறாரு. அங்க தேவகிரி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தேவகிரின்ற பகுதிய தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணி அந்த பகுதிக்கு போறாரு. இதுல போகும்போது என்ன டைம் அப்படின்னா சம்மர் சீசன், மே மாசம். இவங்க பெரும்பாலும் எப்படி வருவாங்க, குதிரையில தான் வருவாங்க, தேரு இப்படிதான் வந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நடைப்பயணமா வருவாங்க, ரைட்டா. இப்படி வர சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள், டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள், அங்க ஆட்சியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க யாருக்குமே தேவகிரிக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேரு பாதி பாதி ஒரு ஒரு இடமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒளிஞ்சு தப்பிச்சா போறாங்க. அந்த மாதிரி மாட்டினவங்களும் கொண்டிருக்காரு. ஈவன் ஒரு இன்சிடென்ட்டுமே சொல்லுவாங்க. என்னன்னா கண்ணு தெரியாதவங்களாம். கண்ணு தெரியாதவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து தேவகிரிக்கு வர பிடிக்காம ஒளிஞ்சுக்கிறாங்களாம். அவங்களையுமே போட்டு கொன்னுறாரு. எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இவருக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம இங்க இருந்து டெல்லிய பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல இங்க இருந்த வேலைக்காகுது, நம்ம திரும்ப என்ன பண்ணலாம், டெல்லிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கே போறாராம். அதனால முதல்ல டெல்லியில இருந்தாரு, டெல்லியில இருந்து தேவகிரிக்கு போனாரு, தேவகிரில இருந்து திரும்ப எங்க போயிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டாரு. அப்ப கேபிட்டல் ஷிஃப்டிங் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரை பார்த்திருக்கோம். சோ முத ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஐபக். அவர் என்ன பண்றாரு, லாகூர்ல இருந்து லாகூரை கைப்பற்றி தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்துறாரு. அது ஒரு கொஸ்டின். அதே இங்க பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்தி திரும்ப எங்க மாத்துறாரு, டெல்லிக்கு மாத்துறாரு. இது 2வது முகமது பின் துக்ளக். ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய திரும்ப மாத்தி பிரச்சனை எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் அங்க போயிடுறாரு. அண்ட் அடுத்தது இவரோட இன்னொரு ரிஃபார்ம் என்னன்னா டோக்கன் ஆஃப் கரன்சி. அது என்னது டோக்கன் ஆஃப் கரன்சி அப்படின்னா, எப்படி இழுத்தும் விஷயத்து 2 நாணயங்கள் வெளியிட்டார் இல்லையா, வெள்ளி நாணயங்களும் ஜிட்டல் நாணயங்களும், அதே மாதிரி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா நாணயங்களை வெளியிடுறாராம். இந்த நாணயங்கள் அப்படின்றது இவர் புதுசா கொண்டு வந்தது இல்ல, ஆல்ரெடி சீனாலையும் ஈரானிலையும் பிராக்டிஸ்ல இருந்தது தான் இந்த காயின் சிஸ்டம். அதே மாதிரி இந்தியாவிலையும் கொண்டு வராரு. அந்த காயின் எந்த மெட்டலை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா சில்வரை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய செம்பு நாணயங்கள், இந்த பிரான்ஸ் காயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வெண்கல நாணயங்கள், அதெல்லாம் வெளியிடுறாரு. வெள்ளி பிரான்ஸ் இது ரெண்டுத்தையும், சில்வர் பிரான்ஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பிரான்ஸ் வந்து ஈஸிலி அஃபோர்டபிள் மெட்டல், ரொம்ப சீப்பான மெட்டல் இல்லையா. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபேக் கரன்சிஸ் அப்படின்றத கொண்டு வந்துடுறாங்க. நிறைய ஃபேக் காயின்ஸ் வந்து மின் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் சொசைட்டில நிறைய ஃபேக் காயின்ஸ் எல்லாம் சர்க்குலேஷன்ல இருக்கு. இந்த விஷயம் யாருக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ், முதலீடு பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா முதலீடு போட்டதுல திரும்ப ரிட்டர்ன் கேக்குறாங்க இவர்கிட்ட. அப்ப இவர்கிட்ட போய் கேட்கும் போது இவரு அந்த ஃபேக் காயின்ஸுக்கு திரும்ப பிரான்ஸ் காயின்ஸே அவரால் மின் பண்ண முடியாது. ஏன்னா ஃபேக் காயின்ஸ் நிறைய இருக்கு. அப்ப சில்வர்ல தான் அவர் நிறைய மின் பண்ணி ஆகணும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா வெள்ளியில நிறைய நாணயங்களை வந்து அச்சிட வேண்டியதா இருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸை விட சில்வர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் மெட்டல், ரைட்டா. பிரான்ஸ் வந்து சீப்பஸ்ட் மெட்டல். அப்போ அதுக்கு ஈக்குவலா சில்வர் காயின்ஸ் மின் பண்ணணும் அப்படின்னா காசு நிறைய செலவாகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய கருவூலம், கருவூலம் அப்படின்றது நிறைய காலியாயிட்டே இருக்கு, டக்கு டக்குன்னு காலியாயிட்டே இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்டா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் வரி போட்டுறாரு விவசாயிகள் மேல. அது நம்ம பார்ப்போம். சோ இதுல என்ன மேப்ல அப்படின்னா இந்த கலர் பண்ணிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே வந்து முகமது பின் துக்ளக் ஆட்சி பண்ண பகுதிகள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா டெல்லி சுல்தானியர்கள்ல முக்காவாசி இந்தியா, அதாவது நிறைய இந்தியாவுடைய முக்கியமான அதிகமான பகுதிகள் எந்த சுல்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முகமது பின் துக்ளக் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பார். இப்ப இந்த மாதிரி பண்றாரா. அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வேளாண்மையை வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கும். தோவாப் அப்படின்ற ஒரு சமவெளி பகுதி. தோவாப்னா ஒண்ணும் கிடையாது, 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோவாப். அவரு அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா ஃபெமைன், ஒரே பஞ்சம். ஏன்னா மழை வரல, மழை வந்தாதான் பயிரிடுவாங்க, கல்டிவேஷன் பண்ணுவாங்க, அவங்க சம்பாதிக்க முடியும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதிகள்ல பஞ்சம். இந்த சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா விவசாயிகள் மேல வரி போடுறாரு. எனக்கு கல்டிவேஷன் பண்ணாதானே நான் டாக்ஸே பே பண்ண முடியும், எனக்கு கல்டிவேஷனே ஆகாதப்போ டாக்ஸ் பே பண்ணணும்னா நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க விவசாயிகள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உனக்கு என்ன கல்டிவேஷன் தானே பண்ணணும், கல்டிவேஷன் பண்றதுக்கு காசு வேணும், ரைட்டா.
நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு லோனை போட்டு கொடுக்குறாரு. அந்த லோனுக்கு பேர் என்ன அப்படின்னா தக்கவி அப்படின்ற ஒரு லோன். அந்த லோன் பேரு தக்கவி லோன். அதை கொடுக்குறாரு. லோனை வாங்கிக்கோ, கல்டிவேஷன் பண்ணிக்கோ, வர காசுல லோனுக்கான காசையும் கட்டு, டாக்ஸையும் கட்டு. இந்த மாதிரி 2த்தையும் சொல்றாரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் வேளாண்மையை தனியா கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்றாரு. திவானை அமீர் கோஹி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் ஸ்டார்ட் பண்ண அந்த விவசாய முயற்சி ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இப்படி பண்ணதுனால இவருக்கு நிறைய எதிரிகள். சொல்ல ஒண்ணு ரெண்டு இல்ல, அலாவுதீனுக்கு மேல நிறைய எதிரிகள்லாம் வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ எப்படி இருந்த சமயத்துல எல்லா பகுதியிலும் கைப்பற்றி தன் கூட இணைச்சுப்பாரு. இப்படிதான் ஒரு பெரிய பகுதிகளா கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா குஜராத்ல ஒரு கிளர்ச்சியில வந்து அட்டாக் பண்ண போகும்போது அங்க போய் உடம்பு சரியாம இருந்து இறந்து போயிடும். ஸோ இப்படிதான் முகமது துக்ளக் வந்து இருந்திருப்பாரு. அப்ப முகமது பின் துக்ளக் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் இறந்து போற வரைக்குமே எதிரி கூட சண்டை போடுறது, கைப்பற்றுறது. ஈவன் அது அவரோட லாஸ்ட் டே டெத்தப்ப கூட அவர் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப எவ்வளவு எதிரிகள் இருந்திருப்பாங்க அப்படின்னா இதுல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது யாரு வருவா அப்படின்னா ஃபெரோஷ் துக்ளக். ஃபெரோஷ் துக்ளக்குடைய அப்பா யார் அப்படின்னா ரஜப். இந்த ரஜப் அப்படின்றவரு கியாசுதீன் துக்ளக் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பி. இப்படிதான் இருந்திருப்பாங்க. இவர் அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தில இருந்தே இருந்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் வந்து ஒரு 7 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தம்பி பையன் இருக்காரு இல்லையா ஃபெரோஷா துக்ளக், அவர் தான் பாத்துக்குவாரு. அவர் கீழே சில குதிரைகளையும் கொடுத்து நீ வந்து குதிரைப்படை தளபதியா இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்தது டெல்லி சுல்தானுடைய ஒரு பிரிவை நீயே பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாரு. இப்ப முகமது பின் துக்ளக் வந்து ஒரு போருக்கு போயிட்டு வர வழியில தான் உடம்பு சரியாம இருந்து இறந்து போயிடுறாரு. அப்ப அடுத்து வந்து எனக்கு அப்புறம் என் பையன் தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம இறந்து போயிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா முகமது பின் துக்ளக்குடைய சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பையன் தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து நோபல்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கானை ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக்குடைய ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இல்ல முகமதுடைய பையன் தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஆட்சிக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஈவன் அந்த பையன் வந்து குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சிக்கு தான் அவர் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல தான் அப்படி இப்படி நான் சண்டை போட்டு இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து இந்த ஃபெரோஷா துக்ளக்கோட ரொம்ப முக்கியமானவர்னா இந்த கானை ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இவர் ஆக்சுவலி யார் அப்படின்னா பிராமணர், ஒரு பிராமின். அவருடைய பேர் என்ன அப்படின்னா கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டெல்லி சுல்தானர்கள் வாராங்களுக்கு போனாங்கல்ல அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்துல, அப்ப வந்து கூட்டிட்டு வந்த ஒரு நபர் தான் இந்த கானை ஜஹான் அப்படின்ற ஒரு